வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறதும் தான். எப்படி சாப்பிடுறோம்னு கேட்டீங்கன்னா, வாயால தானே சாப்பிடுறோம். வேற எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த மாரி அர்த்தத்துல மீன் பண்ணல. அதாவது பசி எடுத்து சாப்பிடுறோமா, இல்ல கிரேவிங்ஸ்னால சாப்பிடுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த விஷயத்த நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாவே வெயிட் லாஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி ஆயிடும். இன்னைக்கு நம்ம வீடியோல பசி எடுத்து சாப்பிடுறது அதாவது ஹங்கிரி பத்தியும் கிரேவிங்ஸ் பத்தியும் பசியே எடுக்காது. பட் ஆனா ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த அது அது மாதிரி டெக்ஸ்சர்லயோ அது மாதிரி கலர்லயோ அது மாதிரி டேஸ்ட்லயோ சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்து சாப்பிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் நம்ம கேலரிஸ் இன்டேக் அதிகமாகுது. அதனாலதான் நமக்கு உடம்பு வெயிட் ஏறுது. அதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஃபர்ஸ்ட் பசி எடுத்து சாப்பிடறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பசி எப்படி எடுக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில அறிகுறி இருக்கு. உடம்பு வயித்துல இருந்து கடகடன் சவுண்ட் வர்றது, அதுக்கப்புறமேட்டு நாஷியஸா ஃபீல் பண்றது, அதாவது டயர்டா ஃபீல் பண்றது, வீக்கா இருக்கிறது, தூக்கம் வர மாதிரி இருக்கிறது, தலை சுத்துற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அது பசிதான்னு உறுதியா சொல்லிடலாங்க. பசி எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிட்டாலும் உடனே சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும். கிரேவிங்ஸ்ல அப்படி இருக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பசி எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும்னு இல்ல. உங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா, எதை குடுத்தாலும் சாப்பிட்டுருவீங்க. அதுதான் வந்து பசி எடுத்து சாப்பிடுறது. கிரேவிங்ஸ்ல அப்படி இருக்காதுங்க. பசிங்கிறது கிராஜுவலா தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா பசிக்கும், அப்புறம் அதிகமாகும், அப்புறம் ரொம்ப அடக்க முடியாத பசியா வரும். ஆனா கிரேவிங்ஸ் அப்படி கிடையாது. டக்குன்னு கிரேவிங்ஸ் வந்துரும். உடனே சாப்பிட்டாகணும்னு தோணும். அதுதான் கிரேவிங்ஸ். கிரேவிங்ஸ் தான் வருதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஸ்பெசிபிக் ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும்னு தோணும். ஒன்னா அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கலாம், இல்ல காரமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது டேஸ்ட்ல இருக்கலாம். சாட் மசாலா அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிபிக் டேஸ்ட்ல சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது கிரேவிங்ஸ் தாங்க. கிரேவிங்ஸ்க்கும் பசி எடுத்து சாப்பிடறதுக்கும் இருக்க முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பசி எடுத்ததுன்னா உங்களுக்கு பாடி ட்ரிவனா இருக்கும். அதாவது உடம்புல இருந்து சிம்டம்ஸ் தெரியும். பசி எடுக்குது, நம்ம இப்ப சாப்பிட்டே ஆகணும்னு அப்படின்னு உடம்புல இருந்து சிம்டம்ஸ் தெரியும். ஆனா கிரேவிங்ஸ் அப்படி கிடையாதுங்க. கிரேவிங்ஸ் வந்து மைண்ட்ல இருந்து தோன்றது. மைண்ட்ல மட்டும்தான் சிம்டம்ஸ் இருக்கும். உடம்பெல்லாம் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கிரேவிங்ஸ் தான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்ப நான் இந்த ஏரியாவுக்கு போனா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஏரியாவுக்கு போனாவே பசிக்கிற மாதிரி தோணும். அது பசி கிடையாது. அது கிரேவிங்ஸ் தான். இன்னொன்னு என்னன்னா, இந்த இங்க இந்த வேலையை செய்யும் போது, படிக்கும் போது நான் சாப்பிட்டுட்டே படிச்சாதான் எனக்கு படிப்பு ஏறும். நான் வந்து வேலை செய்யும் போது சாப்பிட்டு ஏதாவது குடிச்சிட்டே பண்ணாதான் வேலை செய்ய முடியும். அப்படியெல்லாம் வர்றது கிரேவிங்ஸ் தான். அது பசி கிடையாது. நம்ம ரொம்ப நாளா டயட்ல இருந்து கஷ்டப்பட்டு டயட்ல சாப்பிட்டு இருக்கும்போது கூட கிரேவிங்ஸ் வரும். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல ரெடியூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தா கண்டிப்பா கிரேவிங்ஸ் வரும். ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், ஏதாவது ஒண்ணு குடிக்கணும். அத சாப்பிட்டாலோ, குடிச்சாலோ தான் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தீரும், இந்த கவலை தீரும் அப்படிங்கிற மாரி நம்ம மைண்டே நம்மள ஃபோர்ஸ் பண்ணிரும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தா கண்டிப்பா அத ரெடியூஸ் பண்றதுக்கு வேற என்ன பண்ண முடியுமோ அத தான் பண்ணுமே தவிர, சாப்பிடுறதோ, கண்டத எடுத்து கூல் ட்ரிங்க்ஸோ குடிக்கிறதோ பண்ணக்கூடாதுங்க. ஆஸ் யூசுவல் எல்லா வெயிட் லாஸ் வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி ட்ரிங்க் வாட்டர் அவ்வளவுதாங்க. தண்ணி நிறைய குடிங்க. நிறைய நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். எகைன் நல்லா தூங்கணும். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முக்கியம். சரியா தூங்காம இருந்தா நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தா பசி எடுக்கிற மாதிரி தோணும். அது கிரேவிங்ஸ் தான். அந்த டைம்ல ஏதாவது ஆர்டர் பண்றதோ, இல்ல வீட்டுல இருக்க மேகி பாக்கெட்டை எடுத்து மேகி போடுறதோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்வோம். அது பசி கிடையாது. அது கிரேவிங்ஸ். எனஃப் புரோட்டீன் சாப்பிடணுங்க. அதாவது உடம்புக்கு தேவையான புரோட்டீன் அளவுக்கு நம்ம புரோட்டீனை சாப்பிட்டுட்டே இருக்கணும். முட்டை, நான்வெஜ் ஐட்டம்ஸ் முட்டையில இருக்கு. புரோட்டீன்ஸ் வந்து சோயா சங்க்ல இருக்கு. அப்புறமேட்டு பன்னீர்ல இருக்கு, மஷ்ரூம்ஸ்ல இருக்கு, காலிஃபிளவர்ல இருக்கு. இது எல்லாமே புரோட்டீன்ஸ் இருக்கு. நட்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே ரிச் சோர்சஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் தான். அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருங்க. நமக்கு நிறைய புரோட்டீன் கிடைக்கும் போது கிரேவிங்ஸ் வராது. இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது ஈஸியே கிடையாது கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றது. அந்த மாதிரி இருக்கவங்க சூயிங்கம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் சொல்லுதுங்க. சூயிங்கம் யூஸ் பண்ணீங்கன்னா கிரேவிங்ஸ் அப்படியே போயிடும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ஒரு எஃபெக்டிவான வே. அவாய்ட் பசி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதாவது
நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடணும். இததான் சொல்றாங்க. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடாம கண்ட நேரத்துல சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா கிரேவிங்ஸ் வரதான் செய்யும். இன்னைக்கு வீடியோல கிரேவிங்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கிரேவிங்ஸுக்கும் பசி எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், இதை எப்படி மாஸ்டர் பண்ணலாம், இதை மாஸ்டர் பண்ணா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம். இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்கு வெயிட் லாஸ்ல, கேலரி டெபிசிட் அப்படிங்கிறது. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கீழே இருக்க பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்கோட நான் உங்களை பாக்குறேன். until then take care and bye bye.